மகிமை உண்டாகட்டும். 8 மாதம் நம் தேவன் நம்மை கிருபையாய் பாதுகாத்து இந்த 9வது மாதம் முதல் நாள் இந்த நேரம் வரைக்கும் தேவன் தாங்கி கொண்டு வருகிறார். இந்த மாதம் முழுமையாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். நம் தேவையெல்லாம் தேவன் கொடுக்க வாஞ்சியுள்ளவராய் இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். இந்த மாதம் முழுமையாக நாம் நடந்து போகின்ற வழியெல்லாம் அவர் நமக்கு வழிகாட்டியாய் இருக்கும்படியாக நம்மை போதித்து நடத்த விரும்புகின்ற தேவனாய் இருக்கிறார். என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலே நாளை என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி அறியாதவர்களாய் இருக்கிறோம். எந்த நேரம் என்ன சம்பவிக்கும் என்று புரியாதவர்களாய் இருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்தவர், நம்முடைய முழுமையை தெரிந்தபடியினாலே நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தேவன் கூடவே இருக்க விரும்புகிறவராயிருக்கிறார். மோசேயிடத்திலே தேவன் சொன்னார், நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லி. ஏறக்குறைய மோசையோடு 40 வருஷங்கள் தேவன் இணைந்தவராக மேன்மையான காரியங்களை மோசையின் மூலமாக நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட தேவன் இணைந்து கொள்ள விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி. அதனால் இந்த மாதத்திலே தேவனோடு இணைய நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவர் நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரமாக இந்த மாதம் முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை தேவ சமூகத்தில் மனதார ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நடத்துகின்ற விதத்தை பார்ப்போம். நிச்சயமாகவே அவர் நமக்கு முன்பாக சென்று அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கின்ற பொழுது நிச்சயமாகவே இந்த மாதத்திலே பல விதமான தடைகள் நீக்கப்பட்டு வழிகள் திறக்கப்படும். பல மாதமாக பல வருஷமாய் தடைப்பட்ட காரியமெல்லாம் இந்த மாதத்திலே தேவன் செய்ய வல்லவர். காரணம், நான் உனக்கு போதிக்கின்றேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன் என்று சொல்லும்போது அதிலே தேவனுடைய உள்ளான மனதிலே ஆழமான அர்த்தம் இருக்கும். நாம் அந்த அனுபவத்தில் போக இந்த மாதம் முழுமையாக நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேவன் நிச்சயமாய் நம் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, எப்பாவும் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, எப்பாவும் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. கண்ணீர் நடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் நெறிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் நெறிந்து போவதில்லை. இந்த மாதம் முழுமையாக கர்த்தர் நடத்தும்படியாக நான் உனக்கு போதித்து உன்னை நடத்துவேன் என்று சொன்ன வண்ணமாக தேவரீர் எங்களை நடத்தும்படியாக உடைய சத்தத்தை கேட்டு சித்தம் செய்யும்படியாக இந்த மாதம் முழுமையை ஒப்புக் கொடுக்கிற ஐயா. நடத்துங்கப்பா, முன்னும் பின்னும் உடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளும்படியே நடத்துங்க. சமுதிரம் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.